ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே மக்கள் நடமாட்டம் மிகுந்த சாலையில் இளைஞர் ஒருவரை சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் விரட்டிச் சென்று ரத்தம் சொட்ட சொட்ட சரமாரியாக வெட்டிய சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. முன்பகை கொலைவெறியாக மாறிய சம்பவத்தின் பின்னணி என்ன? சினிமாவை விஞ்சும் வகையில் தெரு தெருவாக துரத்திச் சென்று கொடூரமாக வெட்டி தாக்குதல் நடத்தும் திடுக்கிடும் சிசிடிவி காட்சிகள் தான் இவை. பட்டப்பகலில் பொதுமக்கள் நடமாட்டம் மிகுந்த சாலையில் கொடூரச் செயலை அரங்கேற்றிய நபர் மீது போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே கிருஷ்ணாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் 30 வயதான மணிகண்டன். சொந்தமாக ஆட்டோ கன்சல்டிங் நிறுவனமும் உடற்பயிற்சி நிலையமும் நடத்தி வந்துள்ளார். இவருக்கும் ஆற்காடு கொல்லப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவருக்கும் இடையே கடந்த 2024ஆம் ஆண்டு ஏற்பட்ட மோதல் வகையாக மாறியதாக கூறப்படுகிறது. அப்போது ஏற்பட்ட தகராறில் மணிகண்டன் தனது நண்பர்களுடன் சேர்ந்து கார்த்திகை தனியாக அழைத்துச் சென்று தாக்கியதாக தெரிகிறது. அந்த சம்பவத்திற்கு பிறகு பழிவாங்கும் நோக்கத்தில் சரியான சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தார் கார்த்திக். சம்பவத்தன்று காலை ஆற்காடு பேருந்து நிலையம் அருகே மணிகண்டன் நடத்தி வந்த ஆட்டோ கன்சல்டிங் கடைக்கு 2 சக்கர வாகனம் வாங்க வருபவர் போல கார்த்தி சென்றுள்ளார். அப்போது இருவரும் பேசிக் கொண்டிருந்த நிலையில் திடீரென தான் மறைத்து வைத்திருந்த மிளகாய் பொடியை எடுத்து மணிகண்டனின் முகத்தில் தூவியுள்ளார். கண்கள் மிளகாய் பொடி பட்டதும் எரிச்சலால் நிலைகுலைந்த மணிகண்டன் சுதாரிப்பதற்குள் கார்த்தி தான் மறைத்து வைத்திருந்த பட்டாக்கத்தியை எடுத்து சரமாரியாக வெட்ட ஆரம்பித்துள்ளார். உடனே சுதாரித்துக் கொண்ட மணிகண்டன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ரத்தம் சொட்ட சொட்ட முக்கிய சாலையில் ஓடத் தொடங்கினார். ஆனால் கொலை வரியுடன் மணிகண்டனை கார்த்தி கத்தியை கையில் பிடித்தபடி சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் துரத்தி கொண்டு சென்றார். கிடைத்த இடங்களிலெல்லாம் அவரை சரமாரியாக வெட்டி காயப்படுத்தியுள்ளார். பட்டப்பகலில் பொதுமக்கள் நடமாட்டம் அதிகமாக இருந்த சாலையில் நடந்த இந்த வெறிச்செயல் அப்பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. உயிருக்கு போராடிய மணிகண்டன் இறுதியாக ஒரு கடைக்குள் புகுந்து தஞ்சமடைந்துள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஆற்காடு நகர போலீசார் மணிகண்டனை மீட்டு வேலூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தலை, கை, கால் உள்ளிட்ட உடலின் பல்வேறு பகுதிகளில் ஆழமான வெட்டுக்காயங்களுடன் அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். இதற்கிடையே தாக்குதல் நடத்திய கார்த்தியை கைது செய்த போலீசார் ஆற்காடு நகர காவல் நிலையத்தில் வைத்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த தாக்குதலில் கார்த்தி மட்டும் ஈடுபட்டாரா அல்லது வேறு யாரேனும் பின்னணியில் இருந்து திட்டமிட்டு செயல்பட்டார்களா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணையை விரிவுபடுத்தியுள்ளனர். பட்டப்பகலில் பொதுமக்கள் பலர் முன்னிலையில் 1 கிலோமீட்டர் தூரம் துரத்திச் சென்று இளைஞரை சரமாரியாக வெட்டிய சம்பவம் ஆற்காடு பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.